பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சி உங்களுக்கான களம் இணைந்து கொள்கின்ற முதல் நேயர். வணக்கம் வாயிசன். வணக்கம். நிலமா இருக்கீங்களா? நாங்கள் நலம். நீங்க நலம் தானே? நிலமா இருக்கிறோம். எல்லாம் நிலமா கொண்டு பண்ணி கொண்டு இந்த போதியமான நிறுவனத்தில் அவர்களையும் நிலைப்படுத்தி கொண்டு இந்த திருக்குறள் ஒன்று இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய்க்கு பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவா. ஆமாம், அப்படிதான் சொல்ல. இப்ப நீங்க இப்ப யாரும் கேட்கிறோம், ஆளுக்கு திருக்குறள் தெரியும் போல ஆள் பெட்டி ஆளாண்ட என்ன பற்றி என்னத்தை சொல்ல வரணும்டா, நாங்க அந்த புரோகிரக்காரன் புரோகிரக்கார்ட்ட போய் கேளுங்க, உடுப்பா காட்டி, ஐயோ இதை புடுங்க நீங்க அப்படி இருப்பீங்க, அந்த நடிகர் மாதிரி இருப்பேன், இந்த நடிகர் மாதிரி இருப்பேன், உங்களுக்கு அப்படி இதா இருக்க மாதிரி சொல்லுவான். இப்படி எல்லாம் கதை சொல்லி சொல்லி எங்களை பேய் காட்டின மாதிரி இன்றைக்கு நான் முதல் கொண்டு ஆதரிச்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன செய்தாருண்டா, அவற்றை அதுல மக்கள் இந்த விலையொன்றுல இருந்து தெளிவுபடினவில்லை. அதான் எனக்கு மிக வரவேற்க வேண்டும்னா, அவர் செய்த திட்டம் கதைச்சது எல்லாத்தையும் விடுவோம். இப்ப அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த யூடியூபர் மேல கொண்டே பார்லிமெண்ட்ல கொடுக்குறார். எப்படி நான் இந்த யூடியூபர் எல்லாத்தையும் பிடிச்சுதான் 2 யூடியூபரை கொடுத்துக்கிறேன். இதுக்காக யாரும் நினைக்க கூட நான் யூடியூபருக்கு ஆதரவன்று சொல்லி அதுல கதைக்க வாங்க நீங்க தப்பா நினைச்சுக்கொள்ளாங்க. இந்த கருத்தை ஃபுல்லா கேட்டாதான் புள்ளாங்க. இது என்ன இது கூடிய ஒரு அவரை ஒரு நாகரிகமான ஒரு டெக்னிக்கான சொல்லுவாங்க அதுல தமிழ் டக்கண்ட வரையில. ஓகே, அந்த ஒரு கடும் யுக்தி. அந்த யுக்தியில என்ன செய்யறாருண்டா, இந்த 2 யூடியூபர் பெயர்களை சொல்லி என் விளம்பரத்தை அந்த யூடியூபர் 2 விடுவோம். அந்த யூடியூபருக்கு மக்கள் மத்தியில ரொம்ப ஆதரவு பெருகி கொண்டு போவது உண்டு. அவர் கொடி பிடிச்சது பெரும்பிளை மாபெரும் தவறு. நான் இப்ப அவரை ஒரு ஆளை சொல்லுவோம்னா ஒரு ஆளை சொல்லித்தாங்க சொல்லலாம் அவரை பற்றி சுயர்வத்தை விளங்கப்படுத்துறது. அப்ப அவருக்கு மக்கள் மத்தியில ஆதரவு பெருகி கொண்டு போவது உண்டு. செல்வமும் அவர்கிட்ட கொளிச்சு கொண்டு போகுது. எப்படி 50 வேண்டி 10 கொடுக்குறானோ 50 கொடுக்குறானோ 40 கொடுக்குறானோ கடவுளுக்கு தான் தெரியும். சட்டம் சொன்ன அப்புறம் நான் உண்மை தெரியும். அப்ப இதை நான் என்ன செய்யணும், இதுல ரெண்டு அரசியல் கொண்டு மக்கள்கிட்ட வாக்கு அரசியல் உண்டு, புலம்பெயர் தேச மக்கள்கிட்ட நிதி அரசியல் உண்டு. இல்ல புலம்பெயர் தேச மக்கள்கிட்ட நிதியை வேண்டி என்ன செய்யலாம், நான் அதை பெரிய அடியா அடிக்கலாம். இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, அர்ஜுன ஆண்டவன் வெளியானவன் என்று சொல்லி வந்தியால் நாங்களே நம்பினோம். வந்த அப்புறம் அன்றைக்கு நீங்க நின்று வெளிக்கொண்டு வந்தியல் உங்களோட சொந்த ஊர்ல பூர்வீக ஊர்ல கட்டுற வீட்டை பற்றி சொன்னீங்களா? இல்லையே. எப்படி கட்டுனீங்க? அதுக்கு எவ்வளவு கோடிகள் கைமாறப்பட்டிருக்கு தெரியுமா புலம்பெயர் மக்களால? யாருக்குமே தெரியாது. இதுல யூடியூப் போட்டி செய்த பொடிகள் இந்த வெள்ள நிவாரணத்துக்காக ஒரு 15 லட்சம் ரூபாய் காசு அவங்கள்ட்ட போயிருக்கு. அதை அவங்க செய்து போட்டாங்கன்னு சொல்லி அவன் துரோகி என்று எல்லாரையும் துரோகி என்று சொல்லி அடிச்சு யாரை பற்றி சொல்றன்ற ஒரு வரவிலக்கணம் இருக்கே வேணும். அதாவது எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் உண்மையா காண்றது அறிவு. இவர் இந்த அவைய பறிச்சில்ல, தான் கள்ளன் இன்னொரு கள்ளனை சொல்லி தான் உழைக்க பாக்குறேன், அவனை தட்டி விட்டு தான் உழைக்கணும். இதை 2 பேருமே கள்ளர் தான், 2 கூட்டு கலவாணிய சேர்த்தா. ஆனா எங்களுக்கு தெளிவு வேணும் என்ன, நாங்க முதல் நம்பி ஏமாந்துட்டோம், 2ஆம் கட்டமும் நம்பி ஏமாறக்கூடாது. இதுல எல்லாருமே சரியான விழிப்பா இருக்கும். எல்லாம் கதைக்கிற எல்லாம் நல்ல வடிவா 2 தமிழ்லையும் கழிச்சு பார்லிமெண்ட்லையும் கழிச்சு போட்டார்கள். ஆனா அதுல பார்லிமெண்ட்ல இலங்கை அரசாங்கம் செய்ததுல மிக ஒரு அரசியல் தவறு ஒன்று இருக்கு. ஏன்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் உண்மை, ஆனா எல்லாருக்கும் சமனான தண்டனை இருக்கணும். ஆனா அந்த ரீதியில தமிழருக்கு ஒரு தண்டனை, தமிழருக்கு ஒரு தீர்ப்பு, சிங்களருக்கு ஒரு தீர்ப்பா இருக்குது. அது எங்களுக்கான வளமை. 2வது இந்த ரணில் சித்திரவதை கூடத்தை பற்றி கதைச்சோம் தானே, கதைச்சுன்னா நான் கெட் டு கெட் எதிரில் அதுல அதை மேற்கொண்டு வர விடாங்க. என்ன சொல்லுவாங்க அதுல வந்தா அடுத்த கட்டம் என்ன, ஐநா என்ன செய்யும்? இலங்கை தமிழருக்கும் ஏற்பட்டது இப்படியான ஒரு குற்றவியல் பிரச்சனை தான், கொண்டு வருவோம் என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு ரணில் மாத்த என்ன சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். நாங்க ஐநாவே இங்க வேண்டாம், அமெரிக்கா ஐநாவை பற்றி சொல்லும், எதுக்கும் ஐயா என்ன முழங்கைக்கும் முழங்காலுக்கும் ஏதோ ஒன்று சொல்லிடணும், முடிச்சு போடுறாங்க ஒப்புடுறாரு. அங்க ஐநா வேணான்னு சொல்லிட்டார். ஏண்டா ரம்மிட்டு இல்லாம இருக்கு, நீங்களே ஒன்றும் இல்லாம இல்லாத தொங்கி கொண்டு திரிகிறோம் நாட்டு அரசியல்வாதிகள் தலைமைகள். அவர் சொல்ற அன்றைக்கு ஐநா எப்படி தமிழ் மக்கள் இதுக்குள்ள வர முடியும், தமிழற்ற பிரச்சனைக்கு வர முடியும், செத்தது 40 பேர்.
40 பேருக்குள்ளாம் செத்தது, 40,000 பேர் எல்லாம் இல்ல, 40 பேர் தான் செத்தா, மிச்சம் எல்லாம் இயக்கம். இங்கே தான் இந்த ஐயா அந்த கதையை துறக்கிறாருண்டா, ஐயா அந்த சுயரூபம் துறக்கப்படுது, பயம் வந்துட்டுது, ஜேவிபி கொண்டே உள்ளு போட போறாங்க. அதுக்கிடையில நான் திசையை திருப்போம். ஒன்றில் இறங்கி அரசியல்வாதி என்ற நோக்கம் இதுதானே, அது ஒரு பக்கம் நடக்கு. மற்ற தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கு, இது கூட மிக தவறான ஒரு விஷயம். அதில் நிராகரிக்கப்பட்ட நாங்க இப்படி சந்தோஷப்படுறோம் என்ன சொல்லுங்க, நிராகரிக்கப்பட்டது அர்ஜுனாக்கு இல்ல வேறு 2 கட்சி என்று சொல்லி நாங்க திருப்திப்படைய முடியாது. ஏன்னா நிராகரிக்கப்பட்ட இடத்துல விகிதாசனம் விழப்போகுது, சிங்கள கட்சி விழப்போகுது. இது மாபெரும் ஒரு குற்றம். இலங்கை அரசு எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஜனநாயக கடமை செய்கிற துரோகம். இதை கலைப்பமோ கலைக்க மாட்டோமோ தெரியும். மற்ற கஜேந்திரகுமார்ட்ட மிக சிறப்பான ஒரு தேவை வேலை, இந்த கூட்டு, இதைத்தான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். எல்லாரும் வந்து கேட்டுச்சினம் சேரையில நானும் கேட்டேன், இவர் கொள்கையில இறங்கையிலன்னு சொல்லி நானும் கேட்டிருந்தேன். ஆனா இன்றைக்கு அந்த செய்தி வந்து அவர்கள் சொன்னபடியும் கொள்கையில் அவர்கள் இறங்கவில்லை. அதே ஒற்றையாட்சியை எதிர்க்கின்ற, இன்னும் சொல்ல போனால் 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத அதே கொள்கை நிலையில் நின்று கொண்டு அதே வகையில் தான் அவர்கள் மறைமுகமாக கருத்தை சொல்லுறாரு. அது எனக்கு விளங்கி கொள்ளுது. எப்படின்னா அவர் அந்த இப்ப கூட்டு சேர்றா அதுக்குள்ள தலைவர் பொருளாளருக்கு தானே எங்க போட்டி, யார் தலைவர் யார் அந்த ஆட்சி அமைக்கிறேன், அதுல கஜேந்திரகுமார் வந்து விட்டு கொடுத்துக்கிறாரு. அதாவது பதவிகளை விட்டுக் கொடுக்கிறோம், ஆனால் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று. நல்லது, அந்த ரீதியில வந்ததுல நல்லா இருக்கு. இதே மாதிரி ஈழமண்ணில் இறுதி யுத்த காலங்களில் நடந்த அந்த கொடிய போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, இவற்றின் சாட்சியாக இன்னும் சொல்ல போனால் அந்த மக்களை காக்கின்ற பணியை தன் கையில் எடுத்து இறுதி வரை போராடிய ஒரு மருத்துவர் பல்வேறு துன்பங்களை இந்த இனத்துக்காக சிறைக்குள்ளும் பின்னாளிலும் அனுபவித்திருக்கின்றார். அந்த வகையில் அவற்றையெல்லாவற்றையும் ஒரு திரைப்படமாக்கி இப்பொழுது பொய்யா விளக்கு அது ஒரு ஆவணப்படமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அது ஒரு இந்த இனம் இன்னும் ஒரு பல ஆண்டுகள் சென்றாலும் எடுத்து பேசுவதற்கு அந்த படத்தில் அந்த காட்சிகளை எப்படி இருந்திருக்கும் என்று அவரே நடித்து எடுத்து வந்திருக்கின்றார் என்ற வகையில் அந்த திரைப்படம் மிக முக்கியமானது எங்கள் இனத்துக்கு என்பதை சொல்லிக்கொண்டு, அந்த பொய்யா விளக்கு இப்பொழுது மீண்டும் திரையிடப்பட இருக்கின்றது என்பதை உறவுகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். எனவே இப்பொழுது எங்களோடு அந்த திரைப்பட காட்சிகள் வந்த, இன்னும் சொல்லப்போனால் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை காலங்களில் மக்களை காத்த, அதற்காக பல்வேறு துன்பங்களை சுமந்த, இனப்படுகொலையின் சாட்சியமாக நின்று வெளியே வந்த பின் அந்த உண்மைகளை உலகுக்கு எடுத்துரைத்த வைத்தியர் வரதராஜா அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 இந்த நேரிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எனவே பொய்யா விளக்கு எத்தனை முறை பார்த்தாலும் எங்களுக்குள் நெஞ்சுக்குள் அப்படியே வலிகள் வரும். அது பொய்யல்ல, உண்மைகளை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஆவணம். இன்னும் சொல்ல போனால் மறக்க சொல்லி காலம் இழுத்தடிக்கும். எந்த ஒரு வலிகளுக்கும் மாற்று மருந்தாக காலத்திடம் மருந்துண்டு என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் வலிகளை மறந்தாலும் அநீதிகளை மறந்துவிடக் கூடாது. நீதிக்காக போராடும் இனம். அந்த வகையில் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்ற வகையில் இந்த திரைப்படம் காட்சியிடப்பட இருப்பது ஒரு காலத்தின் தேவை. அந்த வகையில் இந்த இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திரையிடப்பட இருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை எடுத்து வாருங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி வூட்சைட் திரையரங்கில் இந்த படம் காண்பிக்கப்பட இருக்கிறது. பலரின் ஆலோசனைக்கு அமைய இந்த படத்தை சிறுவர்கள் உட்பட நிறைய பேர் பார்க்க வேணும், கனஆக்கள் பார்க்க வேணும் என்ற அடிப்படையில இலவசமாக காண்பிக்கிறதுக்கு என்று ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அப்ப 23ஆம் தேதி 1 மணிக்கு வூட்சைட் மால்ல எல்லாரும் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து நீங்கள் சொன்னது போல எங்கள் மக்களுக்கு நடந்த அநீதியை அது எப்படி நடந்தது என்றத வரைக்கும் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். அது எங்களோட காலத்தின் தேவை. எங்களுக்கு பின்பு எங்களுடைய இளம் சந்ததியினரும் அவர்களுடன் இருக்கிற ஆக்களும் தான் இந்த எங்களோட பிரச்சனையை வெளியுலகத்திற்கு கொண்டு போக வேண்டியவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில ஒரு மாணவர்களையும் பெற்றோர்களையும் எல்லாரையும் இந்த படத்துக்கு அன்போடு வாங்க சொல்லி கேட்கிறேன். நீங்க உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து
எங்கட இனத்துக்கு நடந்த கொடுமைய அவர்களுக்கு சொல்ல வேணும். அதே நேரம் தமிழ் மொழி பேசாதவர்கள் கூட அத்தோட மீடியாவில் இருக்கிறார்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து இந்த படம் என்ன கதையை சொல்லுது, எப்படி சொல்லுதுன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று சொல்லி எல்லாரையும் அன்போடு கேட்கிறோம். இந்த பெரும் பொருட்செலவை மன உளைச்சலை சந்தித்திருக்கின்றீர்கள். இந்த திரைப்படத்தை, அதாவது சிறையில் இருந்த காலங்களை கடந்து, இனப்படுகொலையை சாட்சியாக இருந்து அந்த பெரும்பணியை ஆற்றிய காலங்களையும் கடந்து, இதன் பின்னால் உங்களுடைய புலம்பெயர்ந்த வாழ்விலும் கூட பெரும் பொருட்செலவில் இந்த ஆவணப்படத்தை உருவாக்கி, இது சார்ந்த ஒரு பேசுபொருளை தளத்தை உருவாக்கி, இன்னும் சொல்லப்போனால் ஐநாவில் இதை சாட்சியமாக்கி, பல்வேறு பணிகளுக்காக உங்களுடைய வாழ்விலும் கூட, உங்களுடைய இந்த வைத்திய தொழிலும் கூட பல்வேறு தியாகங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். எனவே இதை எங்களுடைய உறவுகள் உணர்ந்து, நீங்கள் இலவசம் என்று சொன்னாலும் அவர்கள் அன்பளிப்பாகவும் இயன்றதை கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையில் இந்த திரைப்படத்தை எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வுட்சைட் சினிமாவில் பிற்பகல் 1 மணிக்கு சென்று பார்வையிட முடியும், இலவசம் என்று வைத்தியர் சொல்லியிருக்கின்றார். எனவே உங்களுக்கு நன்றி. இந்த திரையிடல் என்பது பயன் கொண்டதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். நன்றி. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் புனிதா. ஆமா, உங்களுடைய மருத்துவம் இருக்கிறபடியே சாட்சியம், முக்கியமான ஒரு சாட்சியம் மரணத்தின் விளிம்பு வேற சென்று, மக்களுக்காக பணியாற்றி மரணத்தின் விளிம்பு வேற சென்று இங்கிலாந்தின் சித்திரவதை கூடமான 4ஆம் ஆண்டிலும் வதைப்பட்டு இன்று உயிரோடு வெளியில் வந்து அந்த படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கின்றார். பொய்யா உனக்கு மீண்டும் மீண்டும் பார்க்கணும், பார்த்து அந்த ஆதரவை தெரிவிக்கும் மக்களை நீங்கள் அந்த தென்னிந்திய சினிமாவுக்கு நீங்கள் விழுந்தடிக்க ஓடுறீங்கள். இது வந்து ஒரு இன அழிப்பு ஆவணப்படம், ஒரு சாட்சியம். அதுக்கு நீங்கள் எவ்வளவு பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு விளங்க இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அந்த படம் மீண்டும் திரையிடப்பட இருக்குது. அதை சென்று பார்வையிட்டு அந்த ஆதரவை தெரிவிங்க. நிச்சயமா ஒருவருக்கும் அதை மீண்டும் மீண்டும் தெரிந்து கொண்டு அந்த இளையவர்களுக்கு அந்த வரலாற்றை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்கின்றது. பார்வையிடும் என்று கேட்டுக்கொண்டு என்னட்டு கேட்டால், தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டு சேர்ந்து நிலவ வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டால் வேதத்தின் குரலாக உண்மையாக கொண்ட கொள்கைகள் உறுதியாக நிற்பவர்கள் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்தது வந்து இந்த தமிழகத்தில் சாவுக்கு அந்த சுமந்திரன் என்ற நபர், அந்த நபரை யாரும் அடித்து இந்த தளத்திலிருந்து வெளியேற்ற இந்த இனம் இன்னும் சரி முன் வரவில்லை என்பதுதான் கொடுந்துயர் என்றால், அந்த தேர்தலின் பின்னர் சத்தியலிங்கத்தை கொண்டு வரும்போது சொன்னோம், மிக விரைவில் தமிழக கட்சிக்குள் சுமந்திரன் மீண்டும் பின்கதவால் வருவான் அந்த அயோக்கியன் என்று. அந்த அயோக்கியனை அடிக்கு கிழக்க ஆக்கள் இல்லை. அவனுக்கு காசு சேர்த்து இந்த கட்சி வளர்த்தவே போட்டு சொல்லுவான். நல்ல உலகங்கள் போட்டு நடிக்கக்கூடாது. எங்கிற யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நிகழ்ச்சி நடத்தி காசு சேர்க்க அந்த காசை கொண்டு போய் கட்சி வளர்க்க கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் பதங்கி கொண்டு நல்ல பிள்ளையா இருந்தாரு. அயோக்கியன் தெரிஞ்ச அயோக்கிய புனிதப்படுத்தினப்பவர் மகா அயோக்கியம். இவனுக்கு இன்னும் மக்காலத்து வண்டி கொண்டு இவருக்கு ஸ்ரீதரனுக்கு அன்றைக்கு ஸ்ரீதரன் முகம் என்னன்றது மீண்டும் ஒரு கன்னடிய தமிழ் வானொலியில அவர் அம்பலப்பட்டிருப்பாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் கூட்டுக்கொள்வாங்க. இவன் சுதந்திரன், மற்றது சாணக்கியன், இந்த நபர்கள் எல்லாம் தமிழகத்தில் சாவுக்கள் நீங்கள் மக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளல என்று சொன்னால் இந்த இனம் அழிவுறது. அடுத்தது வந்து அனுரா கட்சி இந்த உள்ளூராட்சி சூழலையும் அதிக இடத்தை கைப்பற்ற வேணும். கைப்பற்றினால் அடுத்த கட்டமாக மாகாண சபை தேர்தலையும் மாகாண சபையை கைப்பற்றி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றதுதான் அந்த திட்டம். ஆனா மக்கள் நீங்கள் மக்கள் தான் விழித்துக் கொள்ளும். நீங்கள் சிங்களவனுக்கு போடுற ஒரு வாக்கும் எங்களோட இனத்தை வேரோடு அழிக்கிறதுக்கு இடுகிற வாக்கு நினைக்கிற புத்தனம் அல்ல, புனிதனம் அல்ல. அவனு தமிழக படுகொலையாளிகள். மற்ற அரசுகள் ஆட்சியில் இருந்த அரசுகளுக்கு எங்களை அழிக்க சகல வழிகளிலும் உரு துணையாக நின்ற ஒரு கொலைகாரம் தான் இந்த அணுவ. அவருக்கு வந்து நாடகம் போடலாம், நடிக்கலாம். நீங்கள் மக்கள் நீங்கள் எங்கட இனம் விழித்துக் கொள்ள சிங்களவன் வேறு சிங்களவனாக்கான் இருக்கிறான். தமிழன் இன்னும் திருந்தியில்லை. திருந்தி நீங்கள் இந்த இனத்தை காப்பாற்ற இனியும் முன்வரையில் சொன்னால் இந்த இனம் இதோட வரலாறு எல்லாமே இன்னும் ஒரு சில காலம்
ஒரு 10 வருடத்துக்குள்ள எல்லாமே அழிந்து ஒரு சிங்கள முழுவதும் அவங்க சொல்ற மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி என்ற ஒரு நிலைக்கு வரும். எனவே நீ விழித்துக்கொள், இல்லையா அடைவது. நன்றி, வணக்கம். நன்றி. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் புனிதா சொன்னது குறித்த ஒரு செய்தியொன்று. தாயத்தில் இப்பொழுது உதயமாக இருக்கின்ற புதிய தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய அரசியல் கூட்டொன்று யாழில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழர்களுடைய வாக்கு தமிழர்களுக்கே வர வேண்டும் என்ற நோக்கோடு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தனித்தனியாக அதே நேரம் புதிய கூட்டுக்களை அமைத்தும் போட்டியிடுகின்ற நிலையில், இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் இணைந்து புதிய கூட்டொன்றை உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த புதிய கூட்டானது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் வடக்கு கிழக்கு முழுவதும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றது. இந்த கூட்டில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு, தமிழ் மக்கள் கூட்டணியில் இருந்து பிரிந்த அருந்தவபாலன் அணி ஆகிய தரப்புகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த கட்சிகள் இணைந்து நடைபெற இருக்கின்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த புதிய கூட்டு உருவாக்கம் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகள் இவை சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இந்த கட்சிகள் ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி இருக்கின்றன. அடுத்த உறவு வரும் வரைக்கும் நாங்கள் அந்த விடயத்தை எடுத்து வந்தோம். இப்பொழுது இணைந்து கொள்கின்றார் காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். வணக்கம். காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம் காட்பாடி சந்திரசேகர். வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. எனவே இந்த ஒரு பொழுதில் அனைத்து அன்பர்களையும் நலம் விசாரித்துக் கொண்டு ஒரு வாழ்வியல் தத்துவத்தை இப்பொழுது நான் இணைக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது குரு என்பவர் யார்? உங்களுடைய கலந்த கால வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களில் இருந்து உங்களை தேற்றுபவர் தான் உண்மையான குரு. எதிர்காலம் குறித்த அச்சம் அதற்குரிய விடை அளிப்பவர் தான் குரு. நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக ஒரு அடியை முன் வைக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இதற்கு முன் முதல் அடி வைக்க பயந்த உங்களை தேற்றி வரும் உற்சாகம் ஊட்டிய வரும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றும் தெரியாததை தெரிய வைத்தும் புரியாததை புரிய வைத்தும் கிடைக்காததை கிடைக்க வைத்தும் உறுதி அளித்தும் உறுதி அளித்தவாறு நடந்து கொண்டு அவர் இருக்கிறார். இது போன்று நமக்காகவே பிறந்தவர் போல் இத்தகைய புனிதமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நம்மிடையே கலந்து வாழ்பவர்கள் உத்தம குணம் கொண்ட மனிதர்கள். இத்தகைய குணாதிசயங்களை கொண்ட ஒரு நபர்தான் ஆசிரியராக இருக்கலாம். அவரும் சிறந்த குரு. ஆன்மீகவாதியாகவும் இருக்கலாம், கூலி கொடுப்பவராகவும் இருக்கலாம், அதாவது இறைவன் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து கொடுக்கும் கூலியாகவும் இருக்கலாம், வேலையாள் நண்பனாகவும் இருக்கலாம், கணவனாகவும் இருக்கலாம், ஏன் மனைவியாக கூட இருக்கலாம், அல்லது ரயில் சிநேகிதனை போல வழிபோக்கனாகவும் குரு இருக்கலாம். இது போன்றவர்களுடைய ஆதரவில் வாழ்வது மட்டுமல்ல, இது போன்ற உத்தம குணம் படைத்த ஒருவருடைய கண்களில் படுவதே மிகப்பெரிய பாதுகாப்பு. வாழ்க்கையில் சில சமயங்கள் சர்க்கல்கள் வரும். அந்த சர்க்கல்கள் எதனால் ஏற்பட்டது என்பவற்றை அடையாளம் காட்டுபவர் குரு. எனவே வாழ்க்கையில் சில சறுக்குகள் வரும் பொழுது அவர் சொல்லும் அந்த ஒற்றை சொல் மந்திரத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம். இதுதான் அந்த ஒரு பதிவு. நன்றி. நல்ல கதை. வாழ்க்கையில் சின்ன சின்ன கதைகள் கூட, சின்ன சின்ன உரையாடல்கள் கூட பெரும் படிப்பினைகளை தரும். நன்றி உங்களுக்கு காட்பாடி சந்திரசேகர். நன்றி நன்றி. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியோட உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். ஆம், குட்டி கதைகள் மட்டுமல்ல, சின்ன சின்ன உரையாடல்கள், சின்ன சின்ன வழிநடத்தல்கள் கூட பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லவை. அந்த வகையில் இன்றும் ஒரு கோட்பாடாக எங்களுக்குள் நின்று வழிகாட்டுகின்ற தேசிய தலைவருடைய சிந்தனைகளை சுமந்து வந்து ஒரு பதிவு, ஒரு பகிர்வு. தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் நிர்வாக ஒழுங்கை தானும் பேணி கட்டளைகளை செவிமடுத்து அதனை கடைபிடித்து ஊக்கம் தந்தவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். தமிழகத்தில் சுண்டிக்குளம் பகுதியில் அமைந்திருந்த அந்த பயிற்சி முகாம் ஒன்றில் நடந்த ஒரு விடயம்.
அதில் அனைத்து படையணிகளும் தங்கி நின்று சண்டைக்கான பயிற்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனிரவு மீட்பும் அதன் பின்னரான படையணி மீள் ஒழுங்கு பயிற்சியும் என்று தொடர்கின்ற அந்த களம், அந்த தளத்தை ரோமியோ முகாம் என்று அழைப்பார்கள். முதலாக தொடங்கப்பட்ட அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் ராஜன், அவரது சங்கேத பெயர் ரோமியோ நவம்பர் என்பது. அந்த பெயரில் அந்த முகாம் அழைக்கப்பட்டது. சிறிய காட்டு துண்டை ஊடறுத்து பயணித்தால் வரக்கூடிய வெட்டியான ஒரு நிலப்பரப்பு, முடிந்தளவு ரகசியமானது, உள்ளே செல்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பாதை. முகாமை அண்மிக்கும் போது மறிப்பு உண்டு, அதாவது காவல் உண்டு, சென்ட்ரி உண்டு. அந்த கண்காணிப்பு நிலையத்தில் பதிவேட்டில் பெயர் உள்ளவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும், அல்லது தினேஷ் மாஸ்டர், வீரப்பன் மாஸ்டர் சிறப்பு அனுமதி பெறப்பட வேண்டும். வளமை போன்று அந்த வாகனம் வருகிறது. இந்த முறை சென்ட்ரியில் புதிய இளைய போராளிகள் இருக்கின்றார்கள், 2. பாதை மறிப்பு, குறுக்கு தடி அகற்றப்படவில்லை. வழக்கத்துக்கு மாறான சிறு ஏற்பாடு. அவர்களுக்கு வாகனத்தை அடையாளம் தெரியவில்லை. பதிவு கோப்பியை திறந்து அண்ணா பேரை சொல்லுங்கோ என்று காவற்கடவில் இருக்கின்றவர் அவர்களை வலியுறுத்துகின்றார். வாகனத்தில் இருந்தவர்களை அமைதியாக கவனிக்குமாறு தளத்தில் உள்ளே இருந்து படிக்கப்படுகின்றது. வாகன கண்ணாடியின் மெல்ல இறக்கப்படுகிறது. என்ற பெயர் சந்திரன் என்று சொல்லப்படுகிறது. பதிவேட்டில் அவசர அவசரமாக அந்த இளையவர்கள் 2 பேரை தேடுகின்றார்கள். அண்ணன், உங்களோட பேர் பதிவு கோப்பியில இல்ல. சென்றி கொட்டிலுக்குள் சென்று கொண்டு வாகனத்தில் உள்ள எட்டி மேலோட்டமான ஒரு பார்வை. தெரிஞ்ச மாதிரித்தான் கிடக்க, எதுக்கும் பொறுப்பாளர் ஒருக்கா கதையுங்கோ. மிக பொறுமையாக ரசித்துக் கொண்டும் புன்முறுவலோடும் அனுமதி பெற்று உள்ளே செல்கின்றார். அது வேறு யாருமல்ல, சந்திரன் என்று சொன்னவர் தலைவர். வாகனத்தில் உள்ளே இருந்தது, அனுமதிக்காக காத்திருந்தது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவ்வளவுதானா? சந்திரன் என்ற பெயரை எழுதி வைக்கின்றோம் என்று சொல்லி கடவையில் இருந்த போராளிகள் எழுதும் போது பேனாவில் மை அடைப்பு இருந்ததால் அதனை உதறி உதறி பயன்படுத்தியதை அவதானித்த தலைவர் உள்ளே சென்றுவிட்டு திரும்பி வரும்போது ஆளுக்கு ஒரு பேனாவை பரிசாக கொடுத்துவிட்டு வருகின்றார். அந்த கடமை உணர்ச்சியை, கட்டளைகளை பிறப்பித்த ஒரு பெருந்தலைவர் தானும் அந்த கட்டளைகளை மதித்து ஏற்று நடந்த வரலாற்று சிறப்பை உணர்த்துவதற்காய் அந்த பகிர்வு. அந்த வரலாற்று படிமந்தான் நாங்கள் ஒரு பெரிய இயக்கமாக, அந்த இயக்கத்தின் பின்னாக மக்கள் இயக்கமாக, எது சரி எது தவறென்று நினைக்கின்ற மக்கள் மயப்பட்ட அரசியல் இயக்கமாக, அரசியல் மக்களுக்குள் இறங்கிய நிலையில் அதை சிந்திக்க வேண்டியவர்களாக இந்த விடுதலை போரை இனியும் கொண்டு நகர்த்துவதற்கு தேவையாக இருக்கின்றது, உதவுகின்றது. இந்த பொதுவான முகாம் நடைமுறைக்கு ஒத்துழைத்து உரிய நேரத்தில் உரிய இடத்தில் அந்த 2 இளைய போராளிகளால் தான் வழிநடத்தப்படுவதை விரும்புகின்ற எங்களுடைய தலைவரின் மனோதைரியத்தை, பேரம்பின் கொப்பளிப்பை நிரூபிப்பதற்கான இயல்பு நிலையை உருவாக்க கட்டுப்பாட்டில் புகழ்மிக்க ஒரு அணி மேலெழுந்து வர நீண்ட உரையாடல்களை, கதையாடல்களை இவ்வாறு வரவேற்போம். உலகில் 1000 தலைவர்கள் தோன்றியிருக்கலாம், இவர் போல் இன்றளவும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை வழிநடத்துபவர்கள் யாரும் இல்லை என்று வரலாறு எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் எம் தலைவன் போல் யாரும் இல்லை என்று சொன்ன அதே உணர்வோடு எதற்காக போராடினார்கள், எதற்காக இத்தனை ஈகங்கள் செய்யப்பட்டன, தியாக வரலாறுகள் வீண் போவதா, இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக ஈழத்தமிழர்கள் நாங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொரு நகர்விலும் அதை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நகர்விலும் நாங்கள் பொறுப்போடு செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு நகர்விலும் நாங்கள் காலத்தை தவறவிடாமல் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றும் பாரபட்சமான பார்வை ஈழத்தில் இருப்பதை பார்க்கலாம். இப்பொழுது பார்த்தீர்கள்னா முல்லைத்தீவில் 4 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பில் உள்ளூராட்சி வேட்புமனு 17 நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கில் பல தரப்புகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவை யாவும் பெரும் வேதனையையும், இன்னும் சொல்ல போனால் இந்த அரசினுடைய சூழ்ச்சிகளையும் நாங்கள் எங்களுக்கு எடுத்து எம்புவதாக இருக்கின்றது. இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்ற செயல்கள் யாவும் அதன் பின்னால் நாங்கள்
இனமாக ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவையை நாங்கள் வலிமையாக கொள்ள வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது. இந்த இடத்தில் இன்னும் உறவுகளுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். உறவுகள் நீங்களும் எடுத்து வரலாம் உங்கள் கருத்துக்களை. பேசுவோர் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். பல சமயங்களில் உங்களுக்கு பேசவே வாய்ப்பு கிடைப்பதில்லை என்ற ஒரு குறையும் இருந்ததுண்டு. இந்த வேளையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் இன்னும் ஒரு விடயம், ஒரு இனத்தின் குரல். திரு ஆண்ட்ரோகுமார திஸ்நாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்று இன்றோடு 6 மாதங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் மின்சார கட்டணத்தில் 3/4 குறைப்பதாக வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் 40% மின்சார கட்டண உயர்வு தவிர்க்க முடியாது என்கின்ற நிலை உருவாகியிருக்கின்றது. உணவு, சுகாதாரம் மற்றும் பாடசாலை பொருட்கள் மீதான வேட் வரி நீக்கப்படும் என்கின்ற வாக்குறுதி கைவிடப்பட்டுள்ளது. எரிபொருள் சூத்திரத்தை மதிப்பாய்வு செய்து அரசியல்வாதிகளுக்கான கமிஷனை நீக்கி எரிபொருள் விலைகளை குறைப்பதாக வழங்கிய வாக்குறுதி மறக்கப்பட்டுவிட்டது. அரிசி மாஃபியாவை ஒழித்து கட்டுவதாக வழங்கிய வாக்குறுதி பொய்த்து போய் அரிசி தட்டுப்பாட்டை தவறாக நிர்வகித்ததால் $16 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை திட்டத்தில் அத்தானி முதலீடு தொடர்பாக வழங்கிய வாக்குறுதி மீறப்பட்டு இந்த விவகாரம் இழுபறியாக நீடிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. சீனாவிடம் பெறப்பட்ட $3.7 பில்லியன் அமெரிக்க தவிர்ந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டை தவிர எதையும் உள்ளிருக்க முடியவில்லை. ஏற்றுமதி பொருளாதாரம் என்கின்ற வாக்குறுதிக்கிடையில் அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலைகளை கூட சீராக பேண முடியாத சூழல் உருவாகியிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் DSAயில் திருத்தம் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நன்மைகள் பெற்று கொடுக்கப்படும் என்கின்ற வாக்குறுதி கைவிடப்பட்டுள்ளது. உத்தரவாதங்களை மீறி வருமான பற்றாக்குறையை மேற்கோள் காட்டி $700 பில்லியன் மாதந்தோறும் உள்நாட்டு சந்தையிலிருந்து கடன் பெறப்படுகின்றது. வரி கட்டமைப்பு மாற்றங்கள் காரணமாக திரைசேரிக்கு குறைந்தது $60 பில்லியன்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2025 மார்ச் 14 வரையிலான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் மதிப்பு 1% வீழ்ச்சியடைந்துள்ளது. ஊழலை ஒழிக்கின்றோம் என்கின்ற வாக்குறுதிக்கு மத்தியில் சதோச நிறுவனத்தின் சிஸ்டம் ஆடிட்டுக்கு திரு அன்ரகுமார திஸ்நாயக்காவின் ஆலோசகர் துமிந்த ஹுலன்கமுவ அவருடைய ஏர்ன்ஸ் அண்ட் யங் நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டமை அம்பலமாகியிருக்கின்றது. மேல் மாகாண ஆளுநர் திரு ஹனீஃப் யசூவுடன் தொடர்புடையதாக அடையாளப்படுத்தப்பட்ட 323 கொள்கலன்கள் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸில், அதாவது இலங்கை சங்கத்தில் பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்டுள்ளது. VFS விசா மோசடியுடன் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் திரு டைரன் ஆலஸ் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படுகின்றார். விசேடமாக திரு டைரன் ஆலஸ் அவர்களுக்கு அமைச்சரவை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 60-70 திருடர்களை சிறையில் அடைப்போம் முதல் உகண்டாவில் இருந்து ராஜபக்சே குடும்பம் திருடிய பணத்தை மீட்போம் வரையான வாக்குறுதிகள் வெறிச்சோடிவிட்டன. இது போதாதென்று அரச நிறுவனங்களின் நியமனங்களில் அரசியல் தலையீடுகள் ஒழிக்கப்படும் என்கின்ற வாக்குறுதி கைவிடப்பட்டு பெரும்பாலான தலைமை பதவிகளுக்கு முறை தவறிய நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன. நீதியமைச்சின் செயலாளராக ஆயிஷா ஜனசேனா நியமிக்கப்பட்டதிலிருந்து லங்கா மினரல் சாயன்ஸ் லிமிடெட் தலைவர் பதவிக்கு 80 வயதான அசோகா பீரிஸ் நியமிக்கப்பட்டது வரை எந்த மாற்றமும் இல்லை. விசேடமாக பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம், ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை மறுசீரமைப்போம் என முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக காணல் நீராகிவிட்டன. சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே செக்ஷன் 1 கட்டுமானத்தை நிறுத்தியதற்காக சீன நிறுவனம் MCCக்கு மட்டும் $46 பில்லியன் இழப்பீடு செலுத்த வேண்டியுள்ளது. திரு அனுரகுமார திஸ்நாயக்கா முன்னைய ஆட்சியாளர்கள் இதற்கு பொறுப்பு என கடந்து போகின்றார். ஆனால் நிகழ்கால ஆட்சியாளர்களாக குறித்த தரப்புடன் பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டிய இந்த இடத்தில் விருப்பத்தை மறந்துவிட்டார். தான் இருப்பதை மறந்துவிட்டு இந்த பொறுப்பு கூறல் பின்தங்கியிருக்கின்றார். உண்மையில் புதிய கடன்கள் ஒருபுறம், மறுபுறம் டாக்ஸ் ஃபிளாப்ஸ், வேட் மெஸ் என்று கோத்தபாய ராஜபக்சே கால பாதையில் உருளத் தொடங்கி இருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் 2028 ஆண்டு முதல்
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% கடனை மீள செலுத்த வேண்டியுள்ள கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் பொருளாதாரத்தை மீள் புனரமைப்பதற்கான பொருளாதார கட்டமைப்பு சீரமைப்பு, கடன் முகாமைத்துவம் மற்றும் நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்கான உறுதியான முயற்சிகள் எவையும் இல்லை. அதாவது கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்கள், வரி சீரமைப்பு, அரசு செலவினங்களை குறைத்தல் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான சாதகமான சூழலை உருவாக்குதல் உட்பட எந்த அடிப்படை விடயங்களும் எவை குறித்தும் தெளிவில்லை. வித்தைகள், அதாவது பொலிட்டிக்கல் ஜிமிக் மூலம் கட்டமைப்பு மாற்றத்தை உருவாக்க முடியாது என்பதை ஜேவிபி புரிந்து கொள்ளும் போது இலங்கை தீவு மற்றும் ஒரு தடவை இன்டர்நேஷனல் பொண்ட் ஹோல்டர்ஸிடம் தஞ்சமடைந்திருக்கும். இது ஒரு இனத்தின் குரல் பகிர்வு. இந்த இடத்தில் சிலர் சொல்கின்றார்கள், யாழில் 500 மில்லியன் தமிழர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றது அரசு. டிசிசி கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் எங்களிடம் கூறினார், 500 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதை எவ்வகையில நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி எங்களிடம் ஆலோசனை கேட்டிருந்தார். அதுக்கு நன்றி கூறுகின்றேன். ஆனால் உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது இல்ல முறை. ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு பின்னிலையில இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் போரால் பாதிக்கப்பட்டதால அந்த கால பகுதியில மாறி ஒவ்வொரு அரசாங்கம் எடுத்த கொள்கை ரீதியான முடிவுகளால எத்தனையோ பொருளாதார தடைகள், அப்படிப்பட்ட எத்தனையோ விடயங்களை செய்ததால அந்த மக்களுடைய பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக நிற்கிற ஒரு இடத்துல அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்புறதுக்கு ஒரு சரியான ஒரு திட்டமிடல் ஒன்று அவசியம். ஒரு முழுமையான ஒரு திட்டமிடல், ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக அது அமைய வேண்டும். ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று செய்யப்பட வேண்டும். ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று செய்து எந்தெந்த இடங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் அறிஞ்சு கிடைக்கின்ற இப்படிப்பட்ட நிதிகள் ஒரு முறைப்படி ஒதுக்குறதாக இருக்கணுமே தவிர, ஒரு கூட்டத்துக்கு 500 மில்லியன் சொல்லி அதுல நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்கன்னு கேட்கறது முறையல்ல. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டிலே தான் இந்த அரசாங்கம் செய்ய போகிறதாக இருந்தால் உண்மையை சொல்லுவோம், இந்த அரசாங்கத்துக்கு அந்த 500 மில்லியனை உண்மையிலே அந்த டிசிசி கூட்டத்திலே எல்லோருடைய கருத்தையும் கேட்டு முறைப்படி அந்த முடிவுகள் எடுக்கிறத நோக்கம் அல்ல. கேட்ட உடனே பதில எடுக்கணும். அந்த பதில் ஒரு உருப்படியான பதிலா இருக்க முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சூழல்ல அந்த நிதியை தாங்கள் விரும்பினபடி பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த கடமைக்கு அந்த கேள்வியாக இருந்தது. இதேவேளை இந்த உண்மைகளை ஆங்கிலத்தில் வளமையாக உரையாற்றுவார். இதில் தமிழில் உரையாற்றியிருந்ததையும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதேபோல் 2 நாட்களுக்கு முன்பு இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தேர்தல் போட்டியிடுகின்ற நிலையில் தியாக தீபம் திலீபனுடைய இடத்தில் சென்று வணங்கி ஆசி வாங்கிக் கொண்டு யாழ்ப்பாண மாவட்டம் செயலகத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் தலைமையில் மார்ச் 19 யாழில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களில் 9 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதிலே கூட்டணி கட்சிகளில் ஒன்றான தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக திரு சிவாஜிலிங்கம் அவர்களும் இதில் இணைந்து கொண்டமையும் அன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உறவுகள் பேசுகின்ற பேசுவோர் நிகழ்ச்சி உங்களுக்கான களம். இது நீங்கள் இன்னும் பேசுவதற்கு இன்னும் 15 நிமிடங்கள் உண்டு. வரலாற்றில் இந்த நாளில் நடைபெற்ற இனப்படுகொலை சிலவற்றை பார்த்து விடுவோம். மறக்கச் சொல்லி காலம் சொல்லும் நினைவூட்டுவது ஊடகங்களின் கடமை. மார்ச் மாதம் 21ஆம் நாள் 2001ஆம் ஆண்டு முல்லைத்தீவின் கரையோர கிராமங்களான சுண்டிக்குளம், புதுமாத்தலன் பகுதிகளில் ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களும் கடற்படை படகுகளும் தாக்கியதில் பொதுமக்கள் உயிரிழந்தார்கள். 11 பொதுமக்கள் காயமடைந்திருந்தார்கள். அந்த நினைவுகளை மீட்கின்றோம். தம்பிராசா ரவிராசா, தம்பிராசா ரேணுகா,
குலசேகரம் தங்கவேல், மரியாம் பிள்ளை, பிலோபியா ஆகிய 4 அதில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல் மார்ச் மாதம் 21 நாள் 2009 முல்லைத்தீவு பச்சை புல்வெளி, வளைஞர் மடம் ஆகிய இடங்களை நோக்கி இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலால் 48 பொதுமக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 80 பொதுமக்கள் படுகாயமடைந்திருந்தார்கள். அவர்களையும் நெஞ்சில் சுமக்கின்றோம். உறவுகளை இணைத்துக் கொள்கின்ற காற்றை பொழுதில் அடைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐங்கரன். ஒரு நிமிஷம். என்னென்னால் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. என்ன பல பல வேலைகள் இருக்கும். மற்றது ஞாயிற்றுக்கிழமை காண்பிக்கப்பட இருக்கிற ஆவணப்படத்தை மக்கள் போய் பார்க்கணும். ஏனென்றால் அதை பார்த்து நான் கவலைப்படுற இல்லை, நாங்கள் திரும்ப இடம் போனோம் என்ற காண்டிதான் அந்த ஒவ்வொருவரும் வெளியூர்கள் எல்லோரும் அந்த படத்தை பார்க்க வேண்டும். அந்த முயற்சிக்கு நன்றி. மற்றது அதான் லண்டன் ஹீத்ரோ விமானம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. பியர்சன்ல இருந்து அல்லது மொன்றியல்ல இருந்து பரப்புகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தால் அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்துட்டு போவது நல்லது. அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றது டெஸ்லா காட்சி அறைகள் பல இடங்களையும் தாக்கப்பட்டிருக்கு. டெஸ்லா வாகனங்கள் வைத்திருப்பவரும் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். என்னோட எலான் மாஸ்க்ல இருக்கிற கோபத்தில் அவர்கள் கனடாவில இதை போல ஒரு நாட்டு பெற்ற நான் பார்க்கல. முந்தி ஊழகாலம் இங்க பிரிவினை பேசுறவர் கூட இப்ப தங்களை கனடியனாக அடையாளப்படுத்துகிறார்கள். அதுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி. என்னென்றால் அதான் மறுபடி அனுரகுமார திசநாயக்கா இந்த அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற நம்முடைய உறவுகள் அவருடைய பழைய ஜேவிபியினுடைய பழைய விடயங்கள் அட்டூழியங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேணும். தமிழனுக்கு எதிராக மாத்திரமில்லை, பிரேமதாசா உடுகம்பல ஒரு கண்டி போலீஸ் அத்தியட்சர் இருந்தவர். அவர் வடகிழக்கில் போராளிகள் எதிராகவும் செயற்பட்டவர். 88, 89 காலப்பகுதியில் இந்திய ஆக்கிரமிப்பு படை வடகிழக்கில் இருந்தபடியால் அவர் தென்னிலங்கையை மாற்றப்பட்டு கண்டியிலாக இருந்தவர். அவர் ஜேவிபிக்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்கியிருந்தவர். அப்ப ஜேவிபி என்ன செய்யறா, அவரை பழி வாங்குவதற்காக அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய தாயார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி, அதை நான் காற்றலையில சொல்லக்கூடாது, அந்த அந்த ஜேவிபியினுடைய அந்த கொடூரத்துக்காண்டி நான் அதை சொல்றேன். என்னென்றால் நேர்கள் மன்னிக்கணும். அவருடைய தாயாரை குட்டியூரா வைக்க கொண்டு அவருடைய வயிற்றை கிழித்து இந்த கருப்பையில இருந்தான் உன்னை அந்த உடுகம்புல வந்தவர் என்று சொல்லி அதுக்குள்ள கைக்குண்டை வச்சு வெடிக்க வைத்தவர். அப்படியான கொடூரமான ஒரு கட்சி தான் ஜேவிபி. இதை நாங்கள் அவர்கள் தமிழர் விரோத கட்சியும் கூட, அவருடைய எங்களுக்கு எதுவும் கிடைக்க முடியாது. இது நடந்து ஒரு கிழமைக்கு பிறகு பிரேமதாச உடுகம்பல் ஒரு பத்திரிகையாளர் நிகழ்வுல விம்மி அழுதவர், குழந்தை பிள்ளை மாதிரி. என்னென்றால் நான் வடகிழக்கில் எல்லாம் போராளிகள், தமிழ் போராளிகளுக்கு எதிராக, தமிழ் போராளி என்று சொல்ல திரஸ்தவாதி பயங்கரவாதி என்று சொன்னவர். அப்படி போராடி அவர்களுக்கு எதிராக நான் செயற்பட்டும் அவர்கள் எனக்கு இப்படி ஒன்றை செய்யல, நான் என்னுடைய சொந்த இனத்தை செய்து போட்டு என்று சொல்லி அழுதவர். அப்படியான ஒரு கொடூரமான சக்தி தான் இந்த ஜேவிபி. அதுல பங்குதாரர் தான் அனுரகுமார திசநாயக்கா. நாங்கள் அடுத்தவரை நான் குறை சொல்ல விருப்பமில்லை, ஆனால் நாங்கள் பலம் பெறணும். தமிழ்நாட்டில் தமிழனுக்கான ஆட்சி பெறணும். தமிழனுக்கான ஆட்சி வந்தால் புனிதம் பண்ண மாதிரி சிங்களவன் நாங்கள் அழிய மாட்டோம், சிங்களவன் அழிஞ்சு போவன். இலங்கண்ட முழு நாடும் எங்களுடைய கைக்குள்ள பெறும். தமிழ்நாடு என்பது அத பூமி பந்தில தமிழனுக்கான உரிமையுடன் இருக்கக்கூடிய ஒரு தாய்நாடு. அதை நாங்கள் எங்களோட கையில் எடுக்கணும். இந்த பெரியார், இந்த ஈவேரா, இந்த போலி பிம்பங்கள் எல்லாம் உடைத்து எங்களுக்கான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். ஆரியம் எங்களோட காலில் வந்து விழும். நாங்கள் எங்க போனாலும் அடுத்தவனுக்கு சேவகம் செய்யலாம் கவனம் செலுத்துறோம். எங்களோட வரலாறுகளை படிக்கணும், வீர வரலாறுகளை ஒவ்வொரு தரம் படிக்கணும். வீரத்துக்கு அடிப்படையே நாங்கள். என்னுடைய மொழி தொன்மையான மொழி, எங்களுக்கு வரலாறு இருக்குது. அதை நாங்கள் எங்களை பற்றி நான் குறைவாக மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனி மனிதனாகவோ இனமாகவோ எங்களை பற்றி நாங்கள் நல்ல நிலையில மதிக்கப்பட வேணும். எங்களோட நிறமோ எங்களோட உருவமோ எங்களை நிர்ணயிப்பதில்லை, எங்களுடைய எண்ணங்களால் எங்களை நிர்ணயிக்கும். ஆனா அடிக்கடி சொல்ற மாதிரி எண்ணியாங்க இதுவரை எண்ணிய திருட்டியராக போறேன்.
இந்த மறை எங்களோட மறை இல்லாம எங்களுக்கு சொல்லிடு. அந்த வகையில உரிமையுடன் உறுதியுடன் உழைப்போம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. சந்திப்போம். நன்றி நன்றி. இந்த இடத்தில் அதாவது தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்லி அந்த வீரத்துக்கு மட்டுமல்ல அவர்கள் விவேகத்திலும் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல ஒரு இனத்துக்கு ஒரு வலி வந்த பொழுது இப்பொழுது இங்கே சொல்லப்பட்டது போல கனடாவுக்கு ஒரு சிக்கல் வந்தவுடன் கனடிய மக்கள் தேசிய உணர்வை அதிகம் பெற்று வருகிறார்கள். அண்மை காலங்களில் இந்த கனடிய தேசிய கொடி விற்றதை பார்த்தாலே மிக அதிகமாக இருக்கின்றது. சுமார் 70 விழுக்காட்டினர் தேசிய உணர்வோடு மேலோங்கி நிற்கின்றார்கள் என்ற விடயமும் இந்த டிரம்பினுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை மக்கள் சொல்லி வருவதை பரவலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அடக்குமுறையின் தொடர்ச்சியில் எவ்வாறு மக்களுக்குள் இருந்து அந்த புரட்சி மலர்கின்றது என்பதற்கு உதாரணம். அதே போல் ஒரு இனத்தின் மீது கட்டவிழ்க்கப்படுகின்ற ஒடுக்குமுறை என்பது அந்த இனத்தை ஒன்று திரள வைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அது ஈழத்தில் நாங்கள் இப்பொழுது கஜேந்திரகுமார் அணியினுடைய அந்த கூட்டுச் சேர்வை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல் தமிழகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது தனித்தே போட்டியிடுகின்ற எங்களுடைய செந்தமிழன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அவரோடு சேர்ந்து தான் தன்னை இணைத்துக் கொள்கின்றேன் என்று வழக்கறிஞர், அவர் மிகப்பெரிய ஒரு இன உணர்வாளர், ஒரு அடங்கா தமிழன், அவர் இப்பொழுது ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கின்றார், எங்களுக்கும் பகிர்ந்திருக்கின்றார். நீங்கள் ஏன் தனியாக நிற்கக்கூடாது, தனித்துவமாக செயல்பட வேண்டியதுதானே என்று பலர் எம்மிடம் கேள்வி. எமது பதில் இயக்க அரசியலாக நின்றேன். ஏனென்றால் பலமுறை சிறைக்கு சென்றவர். தனித்துவமாக வேலை செய்தேன். மேலும் தற்போது தேர்தல் அரசியல் பாதைக்கு வந்துவிட்டேன். நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து வேலை செய்வதுதான் சரியான முடிவு என்று தீர்மானித்து விட்டேன். சரி, தேர்தல் பாதைக்கு போய்விட்டீர்கள், நீங்கள் தனியாக போட்டி போட வேண்டியதுதானே என்று கேட்டார்கள். நான் கேட்டேன், யாரை எதிர்த்து? எமது வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சி வாக்காளர்கள் எமது வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். ராமநாதபுரம், திருவாடனை தொகுதியில் இன்னும் 13 மாவட்டங்களில் எங்களுக்குள் திராவிடம் பகை முரண்களை தீவிரமாக கொம்பு சீவி விடுகிற அளவுக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒருபோதும் துணை போய்விடக்கூடாது. நாங்கள் எதிர்ப்பது திராவிடத்தை. அப்போ அண்ணனுக்கு துணையாகவும் அவரோடு இணைந்து வேலை செய்வதுதான் சரியான முடிவு என்று முடிவெடுத்து இணைய உள்ளோம். யாரும் நாம் தமிழர் கட்சியோடு இணைவேன் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோடு நான் இணையப் போகின்றேன் என்ற செய்தி பரவியுடன் எதிரிகளும் துரோகிகளும் பதற்றமடைய செய்தார்கள். ஏனென்றால் சிறைக்கு போவதற்கு வேறு அச்சப்படுவதில்லை தீரன் திருமுருகன். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் இந்த செய்தியை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வேலை செய்ய வருகின்றேன். மக்களுக்காக, மண்ணை காக்க, என் மொழியை காக்க, என் இனம் காக்க களத்தில் இறங்கி வேலை செய்ய வருகிறேன். எமது வேலை எப்படிப்பட்டது என்று தமிழக மக்களுக்கும் என் கூட பயணித்துவிட்டு எதிரியாகவும் துரோகியாகவும் சென்றவர்களுக்கு தெரியும். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நான் வேலைக்காரன். தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதுதான் நான். எனக்கு நடிக்க தெரியாது, புரளி பேச தெரியாது, முதுகுல குத்த தெரியாது, குறிப்பா யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது. தப்பு செய்தால் எங்க அப்பனா இருந்தாலும் எதிர்த்து உரிமைக்கான களத்தில் நிற்பேன். ஆனா எங்க அப்பனை ஒருபோதும் எவரிடமும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மேலும் அதைவிட எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நான் ரொம்ப கோபக்காரன். சீமான் அண்ணன் முதல் சந்திப்பில் என்னிடம் சொன்ன முதல் சொல்லு ஒன்றுதான், தம்பி தீரா, உனக்கு நான் உசுராயிருப்பேன், எனக்கு நீ உசுராய் இரு. எதுவா இருந்தாலும் என்னிடமே பேசிக்கொள். நான் நம்புறது தற்போது தமிழ் தேசிய தளத்தில் அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் அவர்களை மட்டும்தான் என்று இப்படிக்கு உங்கள் மக்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் என்று ஒரு செய்தி பகிர்ந்திருந்தார். இது சொல்கின்ற செய்தி என்னவென்றால், ஒரு மொழி, ஒரு மொழியை பேசுகின்ற மொழியின் பூர்வகுடி மக்களை எவ்வாறு ஒன்றிணைக்கின்றது உலக பரப்பில் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும். செந்தமிழன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரையும் அவருடைய ஒரு அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற நிலையிலும் அதை போற்றி அதனுடைய சிறப்புகளை சொல்லி தமிழக மக்களுக்குள் தமிழுணர்வு ஊட்டி தமிழ விடுதலை புலிகளுடைய அந்த வரலாற்றை, அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய போர் தீரத்தை தமிழர்களுக்குள் கொண்டு சென்று தமிழினத்தினுடைய எழுச்சியை மீண்டும் எடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவரது உரைகள் ஊடாக. எங்கு பிறப்பினும் தமிழனே என்பதை நாங்கள் அந்த உரைகளில் கேட்கலாம். அதிலிருந்து ஒரு பகுதி. வைக்க விட மாட்டான். அந்த படவை போட்டு சோரொட்டியை கிழிப்பான், அந்த பதாக கிழிப்பான். ஏன்? பயம்.
பிரபாகரன் என்ற அந்த பெயர், அந்த படம் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியின் பெருவடிவமாக இருக்குது. ஒரு தூய அரசியல், ஒரு புனித அரசியலின் குறியீடாக பிரபாகரன் நிற்கிறது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலின் நேர் எதிர்க்கசையில் பயணிக்கிற நாம் தமிழர் கட்சியின் பெரும் வழிகாட்டியாக பிரபாகரன் இருக்கிறார். பிரபாகரனை வழிகாட்டி என்கிறார், அண்ணன் என்கிறார், தலைவர் என்கிறார். அப்படின்னு அவர் மாதிரி துப்பாக்கி தூக்கி சுடுவார், போராடுவார், அப்படிதான் கிளப்பி விடுறான். சீமான் நாம் தமிழர் கட்சின்னா அவங்க தனிநாடு கேட்பாங்க. பல தருதலைகள் இன்னும் பேசிட்டு இருக்கு. இவ்வளவு சத்தமா பேசிய உங்க ஆதரவு. எங்கள் கொள்கை முடிவு கேட்டுக்க, உண்மையை பேசுவோம், ஓங்கி பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், அதை சத்தமா பேசுவோம். ஏனென்றால் தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்ல, அது வீச்சு மொழி. எங்கள் பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு என்று சொல்லல. சங்கே பேசு, சங்கே பேசு என்று சொல்லல. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிறார். அதனாலதான் அடிமை அதிகாரத்தில் இருப்பவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கு வித்தியாசம் இருக்கு. நம் புரட்சி பாவலர் சொல்றார், சிரமறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கு, நமக்கெல்லாம் உயிரின் வாதைங்கிறார். நாம் துயர துன்பங்களை, உயிரின் வழியை சுமந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள். நாம துடிப்போம், கதறுவோம். அப்பன் செத்ததுக்கு கதறி அழாத மகன் ஏன் இருக்கான்? என் இனச்சாவுக்கு கதறி அழாமல் நாங்க எப்படி இருக்க முடியும்? சினிமாவை எடுக்கிறோம், அப்பா செத்து போயிட்டாரு, அம்மா செத்து போயிட்டாங்க, அப்படியே கை கட்டிட்டு இப்படி நின்னாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவனுக்கு நடிக்க வராது, நாய்க்கு அப்படியே நிப்பான். இவன் விமர்சனம் எழுதுவான், என்ன செட்டில்டு பெர்ஃபார்மன்ஸ், எப்படி நடிப்புன்னு. அவனுக்கு அள வரலடா, அவனுக்கு அள வரல. யதார்த்தத்தில் அம்மா அப்பா செத்தா இப்படியா நிப்பான்? கேதத்துக்கு சாவுக்கு வந்தவன்லாம் சனிய அப்பன் செத்து போயிட்டான், அசையாம கல்லு மாதிரி நிக்கிறான், ஒரு சொட்டு கண்ணீர் வருதா? இது ஒரு பிள்ளையாம்பா. எப்படி இருக்கு? எனவே இவ்வாறாக இன உணர்வை ஊட்டுகின்ற செயற்பாடுகள் உலக தமிழத்தை ஒன்றிணைக்கும் செயலாக இருக்கும். எங்களுடைய மொழியின் வலிமையை உணர்ந்து கொண்டால் மொழிமாந்தர்கள் ஒன்றுபடுவது மொழியின் பேரால், எதன் பேரால் அடக்கப்படுகிறோமோ அதன் பேரால் மீண்டெழுகின்ற வல்லமை பிறக்கும். இந்த இடத்தில் அடுத்து உலக பொதுமறை திருக்குறள் உறுதியெடுத்து தமிழ் உறவுகள் புடை சூழ்ந்து வாழ்த்திட மீண்டும் ஒன்டாரியோ சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற விஜய் தணிகாசலம் அவர்கள் திருக்குறளில் மீண்டும் உறுதியெடுத்திருக்கின்ற செய்தி, அவருடைய காணொளிகள் வந்திருக்கின்றன. அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து இந்த இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை என்று கட்சிகள் ஒன்று சேர்ந்த பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் உண்டாக இருந்த காலத்திலே பல குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. விசேஷமாக கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அணிகள் உருவாக்கின நிலையிலே அது கட்டம் கட்டமாக வளர்ந்து 2010ஆம் ஆண்டில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த நாங்கள் கொள்கையோடு அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமையோடு நாங்கள் வெளியேறுவதற்கு அந்த வெளியேற்றத்துடைய அடிப்படை காரணம் 2009-18 எந்த கொள்கைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கைகளில் இருந்து கூட்டமைப்புடைய அடையாளம் நிலைநிறுத்தோம் உலகத்திற்கு எடுத்த ஒரு சில முடிவுகள் காரணமாக நாங்கள் வெளியேற வந்தோம். அது நாங்கள் திரும்பவும் வெளியிட்ட
இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய சங்காளிகளாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் தங்களுடைய அரசுகள் அந்தந்த மக்களுடைய அனுபவத்திலே இருந்த காரணங்களாக அவர்களுக்கு இருந்த அனுபவத்தில் அவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து இறுதியில் நாங்கள் இன்றைக்கு எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2001ஆம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கைக்காக நாங்கள் அன்று ஒன்றிணைந்தோம். அதே கொள்கைக்காக நாங்கள் இன்றைக்கு மீண்டும் உறுதியாக பயணிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகுந்த மன ஆறுதலை கொண்டிருக்கிறது. என்றால் அதற்கான முதல் கட்டமாக அந்த கொள்கை காரணமாக கூட்டமைப்பை விட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைக்கு அந்த கொள்கையோட உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்தந்த அவர்கள் இருந்து இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கடைசியில் நாங்கள் அந்த சந்தர்ப்பம் உருவாகிவிட்டது. எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் அதுவும் விசேஷமாக 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவின் யதார்த்தத்தை பார்க்கின்ற போது இந்த இந்தியாவின் காலகட்டத்தில் கட்டாயத்து ஒரு நேர்மையான பலமான கொள்கை ரீதியாக உறுதியாக பயன்படக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு அத்தியாவசியம். இந்த தேர்தல் முடிந்த கையோடையே ஒரு சில முயற்சி